உள்ள போங்க. வாங்க எல்லாருமே டாஸ் லைட் ஆன் பண்ணுங்களா, உள்ள வாங்க. சத்தம் மட்டும் போங்க, உள்ள போங்க. சரிம்மா சரி. அது பக்கத்துல இருக்கிற டோர். பக்கத்துல இருக்கிறதா? சரிங்க, இது வா, இது வாடா. லைட்டிங் கரெக்டா இங்க காமிங்க. கரெக்டுங்களாமா? நான் சொல்லும் போது ஹலோ கைஸ், வெல்கம் டு அலோகோஸ்டிஸ். இப்ப நம்ம பேய் வீடு எடுத்து வந்திருக்கோம். இது வந்து என் ஃப்ரெண்டோட பழைய வீடு. இந்த வீட்டுல வந்து 2 பேர் தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. என்ன ரீசனே தெரியாம. ஏன்னா வந்து இந்த இடத்துல நிறைய சத்தமும் நிறைய அமானுஷமான விஷயம் நடக்கிறது தெரிஞ்சு ஹவுஸ் ஓனரும் சரி இந்த வீட்டை அதோட கை விட்டுட்டு இந்த வீட்டை வந்து இப்ப வந்து நம்ம டீம்ல எப்பயும் போல எல்லாருமே வந்திருக்காங்க. அது இல்லாம ஒரு 2 பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பரத், டேனி, உங்க 2 பேரும் நம்ம டீம்ல வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீட்ல வந்து இவங்க கூட தான் வீடியோ எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்களே வந்து இந்த வீட்டுலதான் இருக்கோம். ஃப்ரெண்டு வீடு தான் இது. பசங்க நாங்களாம் ஒரு 10 பேர் கிட்ட உட்காந்து போர்டு ஆடுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ரூம் தான் நாங்க உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் நாங்களே ஒரு வாங்க நான் சூட்ல காட்டுறேன். வாங்க நாங்க என்ன பண்றோம், என்ன காட்டு பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்துவாங்க. சின்ன உடஞ்சி போனதா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் இது இல்ல. வாங்க ப்ரோ, நான் காட்டுறேன். இங்கதான் இருப்போம் நாங்க பசங்க எல்லாம் சேர்ந்து. பாத்துவாங்க இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்துட்டு அப்படியே மேல போயிடலாம். வாங்க உள்ள போலாம். இந்த இடத்துல அப்படியே பொருள்லாம் அப்படியே போட்டுட்டு சோ அப்படியே போயிட்டாங்க. கவர் எல்லாமே அப்படியே திங்ஸ் இந்த ஜாமான்லாம் அப்படியே இருக்கு. கிச்சன் நினைக்கிறேன். பிரஷ் எடுக்க கூட நேரம் இல்லை உங்களுக்கு. பாருங்க, இது குகை மாதிரியே இருக்கு அப்படியே பாக்க. ப்ரோ இங்க பாருங்க, இந்த இடம் பார்க்கவே குகமா இருக்கு. யாராவது ஈஸியா வந்து ஒளிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இந்த இடம். சரி, இந்த இடத்த பார்த்தாச்சு. நம்ம அடுத்த ரூமுக்கு போவோம். ரொம்ப நேரமா இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். கிட்ட கொஞ்சம் நான் போகும்போது நீ வாங்க. பாருங்களேன், கிறிஸ்டின் இருந்திருப்பாங்க உங்களுக்கு இந்த வீட்டுல. ஆயில்லாம் அப்படியே இருக்கு. ஸ்டார் ஸ்டாரா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த வீட்டுல இருந்தவங்க வந்து இந்த இடத்த பத்தி என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல தான் ரொம்ப சத்தம் கேக்குது, நாய்ஸ் ஜாஸ்தியா கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ இந்த இடத்துல யாராவது இறந்துருக்காங்க மேல சொன்னீங்க. மேலதானா? வாங்க மேல போலாம். மேல வேற பில்டிங் ரொம்ப டேமேஜா இருக்கு. பாருங்க படிக்கட்டே மேல உள்ள போக முடியாது இந்த படிக்கட்டுல. பாருங்களேன், மேல பில்டிங் எல்லாம் இடிஞ்சு போய் ரொம்ப டேமேஜா இருக்கு இந்த பில்டிங். மேல அப்படியே பாதியிலே கட்டாம விட்டாங்க இருக்கு. அப்படி இருந்து கூட இந்த வீட்டுல எல்லாம் இருக்கு. மாஸ்க் இந்த ரூம் போவோம்.
ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. வாங்க உள்ள போலாம். வாங்க திருப்பி உள்ள போலாம். எனக்கு ப்ரோ நீங்க பின்னாடியே இரு ப்ரோ. வரும் தெளிவாவே இல்லை. சொல்லு வாங்க. இதுதான் வந்து எங்க பாட்டி இருந்த இடம். தூக்கு மாட்டிங்கன்னு சொன்னாங்களா, அவங்க வந்து தூக்கு மாட்டிட்டு கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதோட ரிட்டன் வீட்டுக்கு கொண்டு வரல, பாடியே வரல, அப்படியே போயிட்டாங்க. அதுல இருந்து தான் என்னன்னு தெரியல, அந்த பாட்டிக்கு வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வரலன்னா பயமா என்னன்னு தெரியல. எங்களெல்லாம் இந்த மாதிரி பண்றது அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது வந்து அந்த பாட்டி தலைவாரி வச்சு முடி போட. நான் முன்னாடியே சொன்னதுங்க, நாங்க வருவோம், போர்டாடுவோம், பசங்களாம் உட்காந்து பேசுவோம், அரட்டடிப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒரு 7-8 மணி ஆச்சுன்னா எல்லாரும் வெளியில போயிடுவோம், இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து இத்தனை நாளா டாப்பால் போட்டி இருந்துச்சு. இப்ப இந்த டீம் வந்து எங்களுக்கு இது பண்ணனால தான் நாங்க இப்ப உள்ளே வரோம். இப்ப உள்ள போறோம். வாங்க கீழே சொல்லுங்க. ஒரே முடியா இருக்கு. தலைமுடி இங்கிலீஷ் முடி மாதிரி எல்லாம் ஆயா ஒரு கொஞ்சம் பிசு தட்டு ப்ரோ, கொஞ்சம் மந்திரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள போலாம். ரொம்ப சவுண்ட் எல்லாம் கேக்குது வெளியே இருந்து. ஆனா இந்த ரூம்ல தான் இறந்துருக்காங்கன்னு இவர் சொன்னாரு. இந்த இடத்துலயும் அது பக்கத்து ரூம்லயும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். வலி இந்த பக்கம், இந்த பக்கம் தான். சரக்கு பாட்டெல்லாம். ஓகே ஸ்டார்ட். யாரோ குழந்தை கத்துற மாதிரியே இருக்கு வெளியே. வாங்க சரி உள்ள போலாம். இந்த டேபிள் வேற இந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஜாமாவையும் காணோம். சரி இந்த ரூம்ல எதுவுமே இல்லை. ஆனா வெளியே இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குது. நம்ம அடுத்த ரூமுக்கு போலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி 4 பில்டிங் இருக்கு. இந்த ஏதோ சவுண்டு கேட்டு இந்த இடத்துல சவுண்ட் ஜாஸ்தியாக கேட்கறதுனால நம்ம வந்து நீக்ரோபோனிக் ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த இடத்துல யூஸ் பண்ண வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த இடத்துல எங்களை சுத்தி யாராவது இருந்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. அப்படி யாரும் இல்லைன்னா நோ சொல்லுங்க. சவுண்ட் கேட்டுச்சு. இந்த இடத்துல நீங்க இருக்கீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். அப்படி நீங்க இருக்கிறது உண்மைன்னா நீங்க ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைன்னு சொல்லு. நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். இப்ப வந்து நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டோம். ஆனா வந்து சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது ஆன்சரும் பண்ணுச்சு.
இப்ப இவர் கேட்கட்டும், இவர் கேட்டா அதே மாதிரி பதில் சொல்றான்னு பாப்போம். அப்படி நினைச்ச முடியா? ஐயோ, இங்க இருக்கிறது ஆனா பெண்ணா? இங்க இருக்கிறது ஆனா பெண்ணா? உங்க வயசு என்ன? உங்க வயசு என்ன கேட்கல. அப்படி நீங்க இருக்கிறது உண்மைன்னா ஏதாவது அறிகுறி வந்து எங்களுக்கு காமிக்க முடியுமா? கேக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு வெளியே இருந்து ஏதோ உருண்டு போற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. எங்களுக்கு நீங்க அறிகுறி காமிக்கணும், அப்பதான் நீங்க இருப்பீங்கன்னு நாங்க நம்ப முடியும். ஏதாவது அறிகுறி காமிங்க, அப்பதான் நாங்க நம்புவோம். உங்களுக்கு வெளியே சவுண்ட் கேட்டுச்சா? வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. உண்மையாலே இவனுக்கு தான் நடந்து வரானுங்க. வீடியோ தானே சொல்லிட்டு பயந்துட்டீங்களா? அவர் குளிச்சாரியா சோப்பு மட்டும் தான் போதும். இதோட முடிச்சுடலாம். அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. எனக்கு பதில் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கணுமோ அந்த மாதிரி தான் கேளுங்க. இல்ல பரவாயில்ல, இல்ல நீங்க கேளுங்க. என்ன கொஸ்டின்? இங்க பாருங்க, கேமரா பார்த்துட்டு கேளுங்க. கேட்டுட்டு எங்களை பாருங்க. என்ன பதில் சொல்லுதோ அதை எங்களுக்கு திருப்பி சொல்லுங்க. அது பதில் சொல்றது எங்களுக்கு வேணும். ஓகேவா? என்ன கேள்வி கேட்குதுன்னு தெரியல. இதுல நீங்க வர கேட்டு அது கேட்டீங்க. நீங்க எப்படி செத்தீங்க? நீங்க எப்படி செத்தீங்க? கேட்கல. நீங்க எப்படி செத்தீங்க? நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல யாராவது உங்களை மர்டர் பண்ணாங்களா? அப்படி எங்கனால ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அப்படின்னு கேக்குது. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லுங்க. எங்கனால முடிஞ்ச ஏதாவது பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றோம். அப்படிலாம் இல்ல. இதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து அடுத்த ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால உனக்கு வெயிட் வந்துச்சு இல்லையா? இந்த வீட்டுக்கு போயிட்டு போலாம். பூட்டு போட்டிருக்கேன் ஐடியா. இந்த பில்டிங் பூட்டு போட்டிருக்கு, திறக்க முடியல. ஸோ பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, நம்ம அந்த ரூமுக்கு போயிருக்கலாம். பாத்ரூம். இந்த இடத்துல புடவைங்களா கிடக்கு, ரிப்பனு புடவைங்களா கிடக்கு. இந்த இடத்த பார்த்தாலே ஏதோ இருக்கு.
இதெல்லாம் ரொம்ப முடியாத கலக்குங்க. இந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை, இந்த முடியும் அந்த புடவையும் மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி 2-3 எலுமிச்சப்பழம் இருக்கு, குங்குமம் இருக்கு. இந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம ஓஜா போட்டு பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுங்க? இல்ல நீங்க பண்ணுங்க. இந்த இடத்துலதான் வந்து இறந்துருக்காங்களான்னு சொல்றீங்க, இந்த இடத்துல பண்ணலாம். நம்ம ஏற்கனவே போன வீடியோலயே ஓஜா போர்ட் பண்ணிருப்போம். ஆனா வந்து அது வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுல தான் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஆன்டைட் பிளேஸ்ல பண்ணாதான் நீங்களும் நம்புவீங்க. அதனால இந்த இடத்துல நாங்க ஓஜா போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு திருப்பியும் வந்திருக்கோம். வாங்க ஓஜா போர்ட் பண்ணலாம் ப்ரோ. பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல ப்ரோ உட்காந்துடலாம். இல்ல ப்ரோ நீங்க பண்ணுங்க ப்ரோ. நான் இல்லை உட்காருங்க ப்ரோ. ஐயோ, ஒரு பயத்திலே சிரிக்கிறாரு. உட்காருங்க. ஆமா, 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிருமா? முடிஞ்சிடும். நீங்க கேக்குற கேள்வி பொறுத்து ஓகேவா? நான் கேட்கல கேள்வி. நீங்க தான் கேட்கணும். இல்ல 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 நீங்க தான் கேட்கணும். ப்ரோ ஒன்னாவது உட்காரேன். நல்லா நல்லா கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்களா? அப்படியே நல்லா வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஜெவங்க கேள்வி கேள்வி. லோகேஷ் ப்ரோ கொஞ்சம் அப்படியே மூணு பின்னாடி ஓகேவா? போங்க. ஏய் இத உள்ள போயிட்டா நீங்க. யோ இத ஆன் பண்ணனே டார்ச் லைட் ஆன். ஓடிட்டே இருக்கு. லைட்டா ஓஜா போர்ட் பண்ணலாம். அதுல மேட்ச் பாக்ஸ் பத்த வைக்க கேண்டில். என்ன சொன்னாலும் பயந்துறாங்க ப்ரோ. நான் கேட்க மாட்டேன் ப்ரோ. நீங்க தான் கேட்கணும். இல்ல இல்ல ப்ரோ. இல்ல நாங்க நிறைய வாட்டி கேட்டாச்சு, நாங்க நிறைய வாட்டி பண்ணியாச்சு. நீங்க தான் ப்ரோ ப்ரோ ஏன் கேட்கலாம் ப்ரோ? நீங்க கேளுங்க. நான் நீங்க ப்ரோ கேட்டாங்க. ப்ரோ அப்ப நீங்க வா ப்ரோ. இல்ல இல்ல நீங்க அங்கேயே உட்காருங்க. ப்ரோ நான் கேட்கல ப்ரோ. ஐயோ இன்னும் 2 கதவு தீர்த்துங்க. இங்க இன்னொன்னுங்களா கையில இருக்கு. கொஞ்சம் சொன்ன தீர்த்துங்க உங்களுக்கு. இப்போ வந்து ஓஜா போர்டு ஸ்டார்ட் பண்ணலாம். போன வீடியோல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டேன். இந்த வாட்டி வந்து இந்த பில்டிங் பத்தி தெரிஞ்சவரு இவரு கேட்கட்டும். அவரு கேட்டாதான் வந்து ஒரு நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் நல்லா உள்ள வாங்க. கொட்டி வைக்காங்க. நல்லா உனக்கு என்னென்ன கேட்கணும்னு சொன்னா ரெண்டு இடத்துலயுமே கரெக்டா சரியா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆன்லயே இருக்கட்டும். நான் அனுப்புறேன் ப்ரோ. நான் ஏச்சு ஓடுறோம் ப்ரோ. நல்லா நிஜமா ஓடுறோம். நீ ஓடட்டும். நீ சும்மா நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர் நாங்க பண்றது. ஆமாயா, நீ உனக்கு சவுண்ட் கேட்டு பயமாயிடுச்சுன்னா ஓடி. 1000 பேர் இதெல்லாம் நீ அந்த இடத்துல யாரும் இருந்தாங்க ப்ரோ என்ன சொல்லாதீங்க ப்ரோ. இது உண்மையிலடா. ப்ரோ இரு ப்ரோ. இரு ப்ரோ. ஒண்ணுமே எந்த போக கூடாது ப்ரோ. இப்ப பேசுறது எடுத்துக்கோ. இல்ல ப்ரோ நாங்க வந்து எடுக்கிறோம் கஷ்டப்பட்டு. யார் இப்ப அந்த சேலி ஆட்டி விட்டா? காத்து கொண்டு இல்ல ஒண்ணுமே இல்லையா? உட்காரியா சீரியஸா சரி நான் சென்டர்ல உட்காருவா. சரி நான் சென்டர்ல உட்காரு. சரி ப்ரோ. ஓகே நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. நாங்களே கொஸ்டின் கேக்குறோம். ஓகேவா உட்காருங்க. அவங்க கொஸ்டின் கேக்குறோம். அவங்க கேட்பாரு. அவங்க கேட்பாரு. சைடுல ஒண்ணா சத்தியமா ப்ரோ மாத்தி மாத்தி நீ இதுக்கு மேல ஏந்து போனாச்சு உனக்குதான் இது. நாளைக்கு ஏந்து போக கூடாது. இல்லன்னா நம்ம போக மாட்டோம். உட்காரு அதனால இந்த பில்டிங் பத்தி உங்களுக்கு தான் ப்ரோ. நல்லா தள்ளி உட்காரு. நல்லா தள்ளி உட்காரு. ப்ரோ என்ன நடந்தாலும் கையை மட்டும் எடுத்துறாதீங்க. நீங்களே கேளுங்க கொஸ்டின். இல்ல இல்ல நான் கேட்கல. நீங்க நீங்க யாராவது இருந்தீங்கன்னா எஸ் அதான் இருக்கீங்க இல்லன்னு பதில் சொல்லுங்க.
ஆட்டோமேட்டிக்காக எஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது உண்மைனா எங்களுக்கு ஏதாவது அறிகுறி காமிக்க முடியுமா முடியாதா? முடியும்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், அப்படி முடியாதுன்னா நோ சொல்லுங்கள். ஏய் கேட்டாச்சுரா. அவர் கேளு ப்ரோ, நீ கேளு ப்ரோ, உனக்கு என்ன கேட்குறது கேள்வி சொல்லு bro. அப்படி எஸ்லயே தான் இருக்கு, அப்பனா இருக்குன்னு தான் அர்த்தம். அறிகுறி ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்டது ஆமான்னு கேட்டது, சத்தம் கேட்டுச்சு. அப்படி நீங்க இருக்கிறது உண்மைனா எங்களை ஏதாவது பண்ணுவீங்களா இல்ல மாட்டீங்களா? பண்ணுவேனா எஸ் சொல்லுங்க, பண்ண மாட்டீங்கன்னா நோ சொல்லுங்க. இந்த எலும்பு கூடுக்கு வந்தாலே ஏதாவது டேஞ்சர் தான் அர்த்தம். போன வீடியோல இதே மாதிரி தான் ஆச்சு. அதுவும் இந்த எலும்பு கூடு வந்தவொடனே தான் நம்மளுக்கு வெளியே இருந்து வேற வேற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, டிஃப்ரெண்டா. அதனால அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அப்படி நாங்க அதையும் மீறி இங்கே இருந்தா நீங்க ஏதாவது எங்களை பண்ணுவீங்களா? சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? அப்படி பண்ணுவீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது அறிகுறி காமிக்கணும், அப்பதான் நாங்க இது வந்து நம்புவோம் உண்மைன்ட்டு. திறந்துதானே இருந்துச்சு. உடனே இந்த கதவு திறந்துதானே இருந்துச்சு. ஏதாவது ஒரு கொஸ்டினா நீங்க கேளுங்க ப்ரோ. உங்களுக்கு இந்த வீட்டை பத்தி நிறைய தெரியும்ல, அதனால நீங்க கேளுங்க. இந்த இடத்துல நீங்க இறந்தது வந்து தூக்கு மாட்டியா இருந்தாங்க தான் சொன்னாங்க. அப்படி உண்மையிலே நீங்க தான் தூக்கு மாட்டி இறந்தீங்களா? அப்படி யாராவது உங்களை கொல்லப்பட்டாங்களா? அப்படி தூக்கு மாட்டி இறந்தீங்கன்னா எஸ் சொல்லுங்க, அப்படி யாராவது உங்களை கொண்டிருந்தாங்கன்னா நோ சொல்லுங்க. அப்ப அவங்க உண்மையிலே தூக்கு மாட்டி தான் இறந்திருக்காங்க. அப்படி நீங்க தூக்கு மாட்டி இறக்கும் போது உங்க ஃபேமிலி கஷ்டத்தினால இறந்தீங்களா, இல்லனா வேற ஏதாவது ப்ராப்ளமா, இல்லனா வேற ஏதாவது மன உளைச்சனால இறந்துட்டீங்களா? அப்படி இல்லைன்னா ஏதாவது லவ் ஏதாவது பண்ணிருந்தீங்களா? அப்படி லவ் பண்ணிருந்தீங்கன்னா நோ சொல்லுங்க. ஃபேமிலி இஷ்யூனால இறந்துட்டேன்னா நோ சொல்லுங்க. ஓடுற சவுண்ட் கேட்குது உங்களுக்கு? ஓடுற சவுண்ட் கேட்குது உங்களுக்கு? இங்கே உண்மையில கேட்குது. கை வந்து இதே இடத்துல ரொம்ப நேரமா இருக்கு. அது இல்லாம வெளியே இருந்து வேற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அப்ப உண்மையிலேயே அவங்க ஃபேமிலி இஷ்யூனாலதான் இது இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எங்ககிட்ட சொல்லுங்க. எங்கன்னா முடிஞ்ச உங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையில இல்ல சாந்தி அடையணும்னா ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க பண்றோம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா அப்படி பண்ணணும்னா எஸ்லயே இருங்க.
அப்படி இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ சொல்லுங்க. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சோங்க. அது புரியாது கேக்குது. ஓபன் பண்ணி வசந்த் ப்ரோ போய் ஓபன் ஓபன் பண்ணு. இதுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. நோல வந்துச்சு. இந்த பக்கம் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. இப்ப ஓபன் பண்ணி உள்ள ஒண்ணுமே இல்ல. சரி இது அப்படியே ஓபன்ல இருக்கட்டும். இது வந்து நோன் வந்துருச்சு. அப்பனா அவங்களுக்கு வந்து எங்க ஹெல்ப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. மேல எதுவுமே இல்ல ப்ரோ, மொட்டை மாடி தானே. மொட்டை மாடி போற வழி இருக்கா? அப்படி போற வழியில ஆனா மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. நாங்க இன்னும் இதுக்கு மேல உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்னா குட் பாய், இல்லனா எஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்படி இல்ல என்கிட்ட கேள்வி கேட்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா எஸ் சொல்லுங்க. இது வந்து கரெக்டா வந்து குட் பை இருந்தது. அப்பனா இவங்களுக்கு வந்து இதோட அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்க பிடிக்கல. அதனால நம்ம இதோட இதை முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரௌசிங் ராட் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல வளையல் சவுண்ட் கேக்குது. வளையல் ஸ்கிரீன் சவுண்ட். வளையல் ஸ்கிரீன் சவுண்ட் கேட்டுச்சு அவங்களுக்கு. நாங்க வந்து இதை நாங்க முடிச்சுக்கிறோம். உங்களுக்கும் குட் பை சொல்லிடுறோம். நாங்க வந்து இப்ப வந்து வேற பண்ணலான்னு இருக்கோம். இது இதோட முடிச்சிடலாம். ஒரே டைம்ல வந்து எல்லாருமே கையெடுத்துருங்க. ட்ரௌசிங் ராட வந்து இதோட நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே வெளிச்சத்திலேயே நம்ம வந்து ட்ரௌசிங் ராட் பண்ணிடலாம். ப்ரோ போன நோடா ப்ரோ போன நோடா ட்ரௌசிங் ராட் சொல்லி அதோ நீ திருப்பி சொல்லிட்டு பண்ண போன கையில வச்சிருக்கேன். ஓகே போன அப்படியே இதுக்குள்ள ட்ரௌசிங் ராட் வச்சிருக்கீங்களா? அவன் தான் எடுத்து கம்பி வர கம்பி எங்க? அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சுடா. முடிவு கொஞ்சிடலாமா? டேய் பைத்தியம் மாதிரி பண்ணாதடா. பரத் கூட போன சரி கீழே போய் பாத்துறோம். முடிவு கொஞ்சிடலாம். ப்ரோ நீ போவாத. நீ வந்துருவான். போயிட்டு வாங்கிட்டு அவன் வாங்கி வராம போயிடுவான். கமெண்ட் லூஸ் பரவாயில்ல, கமெண்ட்டுக்காக அவன் கமெண்ட் ஊறி விடலாம் அதுக்குன்ட்டு. நம்ம பண்ண அப்ப பர்த்டே சேனல் லிஸ்ட் பண்ணலாம். லூசாடா நீ? இப்படிதான் இருக்கணும். எந்த கொஸ்டின் வேணா வீடியோ போலங்க. விளையாடாதீங்க சொல்லிட்டேன் நானு. நீங்க சப்ஸ்கிரைப் பார்த்தா உயிர் ப்ரோ, என்ன சும்மா விளையாடிட்டு இருக்கீங்களா? லூசாடா நீ? உயிர் ஒன்னும் ஆகுதுடா லூஸ் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. டேய் இங்க இருந்து முடியுதுடா. வீட்டாண்டா கடையில பட்டாசலா நீங்க என்ன பண்ண சரி வெளியே இருந்து முடிச்சு தேவையில்லாம பண்றீங்க. யோ லோகேஷ் பண்ணலாம்ப்பா. சப்ஸ்கிரைப் கமெண்ட் இருக்கு பக்கத்துல வேலைக்கு ஆகாது ப்ரோ. இதெல்லாம் சீரியஸா நான் சொல்றேன். சீரியஸா நான் அந்த வத்திப்பட்டி எங்க இருந்து வந்துச்சு? வத்தி பிட்டியா ரொம்ப நேரமா இங்கதான் இருந்தது. இப்ப ஊந்துச்சு. இப்போ வந்துச்சா தெரியலையே. கொளுத்து ப்ரோ விளையாடாதீங்க இல்ல bro, ப்ரோ. நாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இடத்துக்கு போய் பண்ணிருக்கோம். ஆனா அவங்க எல்லாருமே எங்கேயோ எடுத்திருக்கீங்க. ஐயோ ஏய் இது சத்தியமா முடி கொத்தனா இல்ல. அதுதான் கத்துறான். ப்ரோ வேணாம் ப்ரோ விளையாடாதீங்க. சீரியஸா ரொம்ப ரியலா தான் சொல்றேன். நான் இது வீடியோ பார்க்க பண்ணல. ஏதாவது ஒண்ணா அவன் சொல்லு. சோ வேணாம். சரி வீடியோ விட்டு போனதாங்க நான் சொல்றேன். சரி ப்ரோ நீங்க டென்ஷன் சரி ஆகாதீங்க. அவன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் சொல்றான். விடு சரி விட்டுருங்க. கொளுத்துல கொளுத்துனால என்ன ஆக போகுது? இப்ப வந்து நம்ம கூட வந்தவர் வந்து பயந்து வந்து வெளியே போயிட்டாரு. சோ அதனால நம்ம வந்து நல்லா கேட்கும். கூட உட்காந்துருக்கே எவ்வளவு பயம் இருக்குன்னா இதெல்லாம் பண்ணா இன்னும் பெரிய பிரச்சனைங்க வரும்.
சரி அதான் சரி ப்ரோ கூலா இருங்க பண்ண வேணாம் ஓகேவா டென்ஷன் ஆகாதீங்க உட்கார நம்ம வந்து அவர் கூட வந்து போயிட்டாரு அதனால நம்ம ப்ரௌசிங் ராட் பண்ணலாம் ஏன்னா வந்து இவரு முடிய போட்டு வேணான்ட்டாரு சீரியஸா சொல்றேன் ப்ரோ நானு வேணாம் அதெல்லாம் பண்ணாதீங்க ரியலா தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் வேணாம் சொல்றதை கேளுங்க இதெல்லாம் விளையாட்டு கிடையாது வேணாம் நீங்க விளையாட்டு சொல்றீங்களா இல்ல சீரியஸ் சொல்றீங்களா வேணாம் அதெல்லாம் நம்ப மாட்டாங்கடா வீடியோல அவங்க நம்பலனா அவங்க நம்பலனா அவங்க நம்பல எப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணால பார்த்ததான் தெரியும் உனக்கெல்லாம் கண்ணால நீ பண்ணலாம் போலான்ற நீ விளையாடாதயா இதோட ஏச்சிக்கலாம் வாங்க போலாம் ஒருத்தன் ஓட்டுட்டான் வேற சும்மா இருந்த ஏற்கனவே இருந்தவரும் போயிட்டாரு இவரும் வந்து டென்ஷன் ஆறாரு போலாம் போலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோலயுமே இந்த ப்ரௌசிங் ராட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த இடத்துல வந்து நிறைய சத்தமும் உண்மையிலே கேடுச்சு உண்மையிலே நிறைய சத்தம் கேக்குது இவர் வேற ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு போலாம் போலாம்னு சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே இருந்தவரும் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு நம்ம இதோட இது முடிச்சுட்டு போறதே நம்மளுக்கு நல்லதுன்னு தோணுது சரி நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நாங்க வந்து இதை மிச்சத வெளியே வந்து பேசுறோம் நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் பாய் வீடியோ முடிச்சிட்டோம் இந்த இடத்துலயா இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிட்டோம் நம்ம இதோட இந்த பில்டிங் விட்டு போயிடலாம் ஒரு வாட்டி சுத்தி எடுத்துருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் நீ வாங்க அப்படின்னு இங்கதான் நிக்கிறேன் ஏயா நான் பேசிட்டே வருவேன் அதான் நல்லா இருக்கும் சரி நீ திரும்பி எடுத்துடுவா பாத்து ஏய் கொஞ்சம் கீழே இருங்க அப்படியே நில்லு அப்படியே நில்லையா எனக்கு இங்க ஃபோக்கஸ் இல்லையா வாயா இந்த இடத்துல நம்ம இதோட வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா வந்து ரொம்ப சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு வசந்த் ப்ரோ வேற லெவல்ல கத்த ஆரம்பிச்சிட்டாரு போயிடலான்ட்டு அவரை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு அது இல்லாம அவர் இப்படி பண்ற ஆளே இல்ல எப்பயுமே வந்தா வீடியோ எடுக்காம போகவே வேணான்னுவாரு ஆனா அவரே கத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா உண்மையிலே ஏதோ பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம இதோட முடிச்சுட்டு இந்த இடத்தோட போயிடலாம் கண்டிப்பா வந்து இதோட ரிவ்யூவும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மறக்காம இதை பாருங்க நாங்க இந்த இடத்த விட்டு போயிடுறோம் போறது நல்லது ஓகே பாய் கட் பண்ணிடுறியா